இப்போ மது அருந்துறது, சிகரெட் பிடிக்கிறது கூட ஏன்னா இங்கே வந்து மது அருந்துகிறவர்கள் நிறைய இருக்காங்க. ஆண்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா, அதில் ஆண்கள் 4 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, இதில் மது அருந்துகிற வழக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு 1 கோடி பேருக்காவது மது அருந்துகிற வழக்கம் இருக்கலாம். மீதி 3 கோடி பேர் சின்ன வயசில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மது அருந்துகிற வழக்கம் இருக்காது. அதுபோல் அதனால் மது அருந்துகிற வழக்கம் ஒரு 1 கோடி பேராவது தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அப்படின்னா இந்த 1 கோடி பேரை நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மனநிலை இருக்குது, நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல. மனிதர்களை பற்றி உனக்கு என்னப்பா அறிவு இருக்குது? ஒரு குடிகாரன் இப்படி தான் சிந்திப்பான், மது அருந்துகிறவர்கள் இப்படித்தான் யோசிப்பார்கள், புகைப்பிடிக்கிறவர்களுடைய மனப்பான்மை இப்படித்தான் செயல்படும். இப்போ தண்ணி அடிக்காதவங்கள மது அருந்தாதவர்களின் மனநிலையும் மது அருந்துகிறவர்களின் மனநிலையும் வேறு வேறு. மது அருந்தாதவர்களுடைய மனப்பான்மை வேறு, அவங்க வாழ்க்கை முறை வேறு. மது அருந்துகிறவர்கள் அப்பப்போ மது அருந்துறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைலு, தேடல், நம்பிக்கை எல்லாமே வேறையாக இருக்கும். அப்போது மனிதர்களை பற்றி எனக்கு ஒரு அறிவு வேணும். எனக்கு இந்த உலகத்தை நான் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் மனுஷங்களோட இயல்பை புரிஞ்சுக்கணும். இங்கே நடக்கிற பிரச்சனைகளை நான் புரிஞ்சுக்கணும். அப்போ மனிதர்களை பற்றின அறிவு எனக்கு வேணும். அப்படின்னா அதில் நிறைய பேர் மது அருந்துகிற மனிதர்களும் அதில் இருக்காங்க. மனிதர்கள்னால் யார்? மது அருந்துறவங்க, மது அருந்தாதவங்க, புகைப்பிடிக்கிறவங்க, புகைப்பிடிக்காதவங்க, இப்படி மனிதர்களை பற்றின அறிவு எனக்கு வரும்போது இதில் எல்லாருமே உள்ளே அடங்குறாங்க. அப்போ மனிதர்களை பற்றின அறிவை நீ பெறணும் அப்படின்னா அதுக்குள்ளே மது அருந்துகிறவர்களும் இருக்கிறார்கள். மது அருந்துகிறவர்களுடைய மனப்பான்மை எப்படி செயல்படும் அது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அப்போது எப்போ ஒரு வாட்டி நாமளும் மது அருந்தி பார்க்கணும். பார்த்தாக்கா என்னாகும்? அப்போ நம்ம மனநிலை எப்படி மாறுகிறது? மது அருந்தும்போது நமது மனப்பான்மை எப்படி மாறுகிறது, எப்படி செயல்படுகிறது? மது அருந்திய அந்த ஓரிரு நாட்களில் நாம் எப்படி இருக்கிறோம், எப்படியெல்லாம் பேசுகிறோம், நமது தேடல் எப்படியெல்லாம் இருக்கிறது, மது அருந்தும்போது நமக்கு ஏற்படுகிற அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அனுபவத்தின் மூலம் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது. அப்போ தான் இந்த உலகத்தையும் நம்மளால் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் மது அருந்துகிறவர்கள் பல கோடி பேர் இருக்காங்க. அப்போ அவர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை பற்றின அறிவு உனக்கு வேணுமா? நான் மது அருந்தவே மாட்டேன்பா, நான் மது அருந்த மாட்டேன், புகைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னா அப்போது உனக்கு மனிதர்களை பற்றின அறிவு எப்படி இருக்கும்? அப்படின்னா ஒரு குறைபாடு இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா மது அருந்துகிற மனிதர்களை பற்றின அறிவு உனக்கு இருக்காது. மது அருந்துகிற மனிதர்களை பற்றின அறிவு உனக்கு இருக்குது. ஏன்னா நீ மது அருந்துறதே கிடையாது. மது அருந்துகிறவங்க அந்த மதுபானம் அருந்துகிற அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? மது அருந்துகிறவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள், எப்படியெல்லாம் பழகுவார்கள், மது அருந்துவதால் ஏற்படுகிற நன்மை என்ன, தீமை என்ன, இந்த மாதிரியான அனுபவங்கள் மது அருந்தாதவர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது மது அருந்தாதவர்களின் மது அருந்தாமல் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு மனிதர்களை பற்றின அறிவில் கொஞ்சம் குறைபாடு ஏற்படும். அப்போ மது அருந்துகிறவர்களையும் நீ புரிஞ்சுக்கணும். அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுடைய இயல்பு என்ன அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீ எப்போவாது ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி நீ மது அருந்துகிற வழக்கம் உனக்கு இருக்குமே. ஆனால் மது அருந்துகிறவர்களை பற்றியும் உனக்கு ஒரு அறிவு இருக்கும், ஒரு உண்மையான அறிவு இருக்கும். மது அருந்துறவங்க இப்படி தான் யோசிப்பாங்க. ஒரு மாதத்தில் நீ ஒரு முறை மது அருந்துற அப்படின்னா அப்போது மது அருந்தும்போது உனக்கு ஏற்படுகிற அனுபவங்கள், நீ எப்படியெல்லாம் சிந்திக்கிற, எப்படியெல்லாம் செயல்படுற, எப்படியெல்லாம் யோசிக்கிற, அது என்னெல்லாம் பண்ணுது? ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துறது, தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துது. மது அருந்தும்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அதே நேரத்தில் உறவுகள்கிட்ட வந்து ஒரு ஈகோ இல்லாமல் பழகுறோம். அப்போது மது அருந்துகிறவர்களின் மனப்பான்மை இப்படி இருக்கிற அப்போ மது அருந்துகிற இந்த உலகத்தில் இருக்கிற பல கோடி பேரோட ஒரு இயல்பை உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அனுபவம் உனக்கு வாய்ப்பாக இருக்குது. அவங்கள நீ புரிஞ்சுக்கணுன்னா மாதத்தில் ஒரு முறையாவது நீ மது அருந்துகிற வழக்கம் உனக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மது அருந்துகிற பல கோடி பேரை நீ புரிஞ்சிக்க முடியும். நான் மது அருந்தவே மாட்டேன், ஆனால் எனக்கு மனிதர்களை பற்றி ஒரு முழுமையான அறிவு வேண்டுமென்றால் அது எப்படி சாத்தியம்? அதுபோல் புகைப்பிடிச்சாதான் புகைப்பிடிக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். சிந்தனையே மாறும். நீ இப்போ புகைப்பிடிச்சாலோ மதுபானம் மருந்தினாலோ சிந்தனையே அப்படி மாறிடும். புகைப்பிடிச்சா கோபம் அதிகமாக வரும். மது அருந்தினால் ஒரு மாதிரி குழந்தை தினமாக தள்ளாடி நிற்கவே ஒரு தளர்ந்து விடும். ஒரு மனசில் ஒரு தளர்வு, கோவப்படவே முடியாது, பேசவே முடியாது, வாய் குளரும். அதுவே சிகரெட் பிடிச்சா கோபம் அதிகமாகும். அப்போ சிகரெட் பிடிக்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க, அவங்கள பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பாதுகாப்பு. ஒரு மது அருந்துகிறவர்களிடம் நாம் எப்படி நடந்து, இந்த உலகம் இப்படிப்பட்டு தான் இருக்குது, அதுலேருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்கணும், ஒரு இன்னசென்ட்டாக இருந்துடக்கூடாது. அப்போ அதற்காகவும் மது அருந்துறாங்க. இந்த மாதிரி ஒரு தேவை அறிந்து மது அருந்துகிற வழக்கம். மற்றபடி
இந்த உலகத்தில் யாருமே மது அருந்தலைன்னா நான் மதுபானத்தை விட்டுருவேன். ஏன்னா அப்போ அப்படிப்பட்டவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது இங்கே இல்லவே இல்லை. ஆனால் இங்கே மதுபானம் அருந்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி நான் யோசிக்கணும். அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய இயல்பு என்ன, அவங்களுடைய செயல்பாடு என்ன, சிந்தனை என்ன, எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நானும் ஒரு மாதத்தில் ஒரு நாள் மதுபானம் அருந்த வேண்டும், சிகரெட் பிடிக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு மதுபானம் அருந்துகிறவருடைய இயல்பை நான் அனுபவபூர்வமாக உண்மையாகவே உணர்கிறேன். அப்போ எனக்கு மனிதர்களை பற்றின அறிவு எனக்கு முழுமையாக இருக்குது. அப்போ அதற்காகவும் என்ன பண்ணுறாங்க, அப்போ ஒரு மாதத்துக்கு சிலர் ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி மது அருந்துவாங்க, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி அடிப்பாங்க. ஏன் அவங்க தண்ணி அடிக்கிறாங்க? மற்ற நாள்லாம் தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க ஏன் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ மது அருந்துறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இங்கே மது அருந்துகிற மனிதர்கள் அவங்களோட இயல்பை புரிஞ்சுக்கணும், மனிதர்களை பற்றின அறிவை முழுமையாக வச்சுக்கணும். மது அருந்துகிறவர்கள் இவங்க ஏன் மது அருந்துறாங்க, இவங்களுக்கு என்ன யோசிப்பாங்க, அது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கக்கூடாது. எதையும் தெரிஞ்சிக்காமல் போகிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அவங்கள பற்றியும் எனக்கு தெரியும், அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். காரணம், நானும் ஒரு மாதத்தில் ஒரு நாள் மது அருந்துகிறேன். மது அருந்தும்போது ஒருவருடைய இயல்பு எப்படி மாறும் என்பது எனக்கும் தெரியும். அதற்கு அடிமையாகிறதுக்கு நான் உடன்பாடு கிடையாது. ஏன்னா மது அருந்தாதவர்களும் இங்கே பெரும்பான்மையான மக்கள் மது அருந்தாமலும் இருக்காங்க. அப்போ அவங்கள பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நானும் பெரும்பாலான நாட்களில் மது அருந்தாமல் இருக்க வேண்டும். மது அருந்துறவங்க கொஞ்சம் பேர் தான். அப்போ மாதத்தில் ஒரு நாள், 2 மாதத்தில் ஒரு நாள் ஒரு மது அருந்தும்போது குறைந்த அந்த மதுபானம் அருந்துகிற அவர்களோட இயல்பு எப்படி, அப்போ மனிதர்களை பற்றின அறிவு முழுமையடையுது. அப்படி தான் நான் டீ டோட்டலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தவறுகளை செய்யாமலே இருந்தேன்னா, அப்போ எனக்கு மனிதர்களை பற்றின அறிவில் ஒரு குறைபாடு ஏற்படும். அப்போ அந்த மாதிரி குறைபாடு ஏற்படக்கூடாது, நமக்கு இந்த உலகத்தை பற்றி தெளிவாக தெரியணும், அறிவு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு கூட, அதனால தான் சிலர்லாம் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ மதுபானம் மருந்துருக்கு. அதுதான் காரணம், அது ஒரு தேவையாக இருக்கிறது. மனிதரை பற்றி அறிவை பெறுவதற்கு, முழுமையான அறிவை பெறுவதற்கு அந்த 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி மது அருந்துறாங்கல்ல, அந்த வழக்கம் ஒரு தேவையாக இருக்கிறது. டெய்லி தண்ணி அடித்தா என்ன ஆகும், மது அருந்தாதவர்கள் எப்படியெல்லாம் யோசிப்பார்கள் என்பது உனக்கு தெரியாமல் போயிடும். மது அருந்தாமல் இருக்காங்கள்ல, அவங்க எப்படியெல்லாம் யோசிப்பாங்க, அவங்களுடைய இயல்பு என்ன, அவங்களுடைய சிந்தனை என்ன, ஏன் அவங்க மது அருந்தாமல் இருக்காங்க, பெரும்பான்மையான மக்கள் மது அருந்தாமலே இருக்காங்களா, ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா நீ டெய்லி மது அருந்துற. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் டெய்லி மது அருந்துவதில்லை. அப்படி இருக்கும்போது நீ மது அருந்துகிறவர்களை பற்றி மட்டும்தான் நீ யோசிப்ப. மது அருந்துகிறவர்களுடைய அந்த அறிவு, உனக்கு மனிதர்களை பற்றின உனக்கு இருக்கிற அறிவுங்கிறது தினசரி குடிகார அறிவு தான். குடிகாரர்களை பற்றிய அறிவு மட்டும்தான் உனக்கு இருக்குது. தினசரி மது அருந்துற அப்படின்னா அப்போ தினசரி மது அருந்துகிறவர்களை பற்றி தான் உனக்கு தெரியும். மற்றபடி மது அருந்தாமல் இருக்கிற பெரும்பான்மையான மக்களை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது உனக்கு அறிவில் குறைபாடு ஏற்படும். நமக்கு எது முக்கியம், மற்றவங்க நம்மளை டீ டோட்டலர்னு சொல்கிறாங்க, அது முக்கியம் கிடையாது. மனிதர்களை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும்பா, எனக்கு தெரியாமல் இல்லை, ஒரு அடிப்படையான புரிதல் எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம மது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 1 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ மது அருந்துகிற ஒரு வழக்கம் நம்மிடம் இருப்பது நல்லது தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். மற்றபடி மற்றவங்ககிட்ட நான் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நான் மது அருந்தாமல் இருப்பது, புகைப்பிடிக்காமல் இருப்பது, அதே நேரத்தில் மற்றவங்க என்ன கெட்டவன் சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மது அருந்திக்கிட்டே இருக்கிறது, புகைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது, இதுவும் தப்பு. மது அருந்தாமல் இருப்பதும் தவறு. வாழ்நாளில் மதுவே அருந்ததில்லை, புகைப்பிடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதும் தப்பு. தினசரி மது அருந்தி கொண்டே இருப்பதும் தப்பு. புகைப்பிடித்து கொண்டே இருப்போம். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாள் அனுபவம், ஒரு நாள் மது அருந்துவது, ஒரு நாள் புகைப்பிடிப்பது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது. அப்போது உங்களுக்கு மது அருந்துகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் பல கோடி பேர் இருக்காங்க. அவங்களுடைய மனப்பான்மை எப்படி செயல்படும், அவங்க எப்படிப்பட்ட இயல்பு உடையவர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இது ஒரு தேவை. மது அருந்துவது என்பது ஒரு தேவை. ஆனால் அந்த தேவை 2 மாதத்திற்கு ஒரு வாட்டி அல்லது 1 மாதத்திற்கு ஒரு வாட்டி என்பதாகத்தான் அது இருக்கிறது. மற்றபடி அது ஒரு தினசரி தேவை கிடையாது. சில தேவைகள் உங்களுக்கு எப்போ ஒரு வாட்டி தான் தேவைப்படும். தினசரி தேவையாக அது இருக்காது. அந்த வகையில் மது என்பது, மதுபானமோ அல்லது புகைப்பிடிப்பதோ என்பது அது ஒரு தினசரி தேவை கிடையாது. மனிதர்களை பற்றி அறிவை பெறுவதற்காக 2 மாதத்திற்கு ஒரு முறையோ 1 மாதத்திற்கு ஒரு முறையோ ஓரிரு நாட்கள் மட்டும்தான் அது.